வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை பற்றி நீங்கள் விளக்கலான்னு வந்திருக்கேன். இதோட பெண்ணோட ஜாதகம். இவங்க திருமண வாழ்க்கையில் ஏகப்பட்ட கசப்புகள் உண்டு. 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ இவங்க இவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க லங்ஸ் தானமாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக கொடுக்கறதுக்கான கிரகநிலைகள், திருமண வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் பிரியாத ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் பிரிஞ்ச மாதிரி ஒரு பெருசாக பேசிக்கிறதில்ல. பிரிஞ்ச மாதிரி ஒரே வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சு போகலான்னு கேட்குறாங்க. அதுக்கான கிரகநிலைகள், ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுள்ள ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டு, கணவனுக்கு நுரையீரல் கொடுத்துருக்காங்க. அவன் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகளை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க. தனுசு ராசி, மேஷ லக்னம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. லக்னம் தனுசு ரிஷப லக்னமாக இருக்குது. ரிஷப லக்னம் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு லக்னம். ரிஷப லக்னம் ஒரு பூமி லக்னம், ஸ்திர லக்னம் சொல்லுவோம். இந்த லக்னம் எது கொடுத்தாலும் நீடித்து நிலைத்து தரக்கூடிய தன்மையும் உண்டு. பூமி லக்னம் பொறுமையாக நிதானமாக குடும்பத்திற்காக தியாகம் பண்ணுவாங்க. பணத்தை அதிகமான பணத்தை சேவ் பண்ணுறது, பொருட்களை சேமிப்பது, இதில் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். அழகுபடுத்திக்குவாங்க, ஆடம்பரமாக இருப்பாங்க, கலை உணர்ச்சி அதிகமாக இருக்கும், காமம் அதிகமாக இருக்கும். இப்போ லக்னத்தில் லக்னாதிபதி குரு புதன். லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்காரு, வக்ரமாக இருக்காரு. சுக்கரன் 20 டிகிரி இருக்காரு. சுக்கரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்காரு. திருவோண நட்சத்திரத்தில் இருக்காரு. நட்சத்திராதிபதி 8ஆம் வீட்டில் இருக்காரு. ஓகேங்களா? புதன் 2க்கும் 5க்கும் உடையவர். லக்னத்தில் திக்பலம். குரு 8க்கும் 11க்கும் உடையவர். லக்னத்தில் திக்பலம். இந்த குருவும் புதன் லக்னத்தில் திக்பலமாக இருக்காங்க. புதன் 2, 5 நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டவர். குரு 8, 11. 8 ஒரு துர்ஸ்தானம், 11 லாபஸ்தானம், ஒரு சூப்பரான வீடுன்னு சொல்ல. 11ஆம் பாவம். 8ஆம் பாவம் பெரும்பாலும் தீய பலன்களை கூறக்கூடிய வீடு. லக்னாதிபதி வக்ரமாக இருக்காரு. வக்ரமான கிரகங்கள் என்னோட அனுபவத்தில் அதோட காரகத்துவ தரத்தில் கொஞ்சம் தடுமாறுது. ஒரு ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஒரு லைஃப்பில் ஒரு கீழே இறங்கி மறுபடியும் மேலே வர்றது, ஒரு வீட்டிலிருந்து வளர்ச்சிக்கு வருது, கடினமான உழைப்புக்காக. அந்த கிரகம் வக்ரமான கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தில் முழுமையாக தராமல் தடுமாற்றத்தோட பலன்களை தரக்கூடியது. இப்போ லக்னத்தில் வக்ரமாக இருக்காரு. லக்னத்தில் புதன் குரு ஆல்மோஸ்ட் லக்னம் நல்லா இருக்குது. 2ஆம் பாவத்தில் சூரியன் இருக்காரு. 4ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் 4க்கு 11 என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் சூரியன் இங்கே ஒரு நியூட்ரலாக இருக்காரு, சமநிலையில் இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு உபயராசி, காற்று ராசி. நிறைய தொடர்புகளை ஏற்படுத்துவது தன்மை, அதிகமான சிந்தனைகளை கொடுக்கும். அதே மாதிரி உபயராசிகள் நல்ல பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியாது, தீய பலன்களை முழுமையாக அனுபவிக்காது. லைஃப்பில் 2-3 சான்ஸ் கிடைக்கும். 14 டிகிரி இருக்கார் சூரியன். சூரியன் சுவாதி நட்சத்திர சூரியன் ராகுவோட ராகுவோட திருவாதிரை நட்சத்திரம் இருக்காரு. ஓகேங்களா? நட்சத்திர ராகு 10ஆம் பாவத்தில் இருக்காரு. ராகு 10ஆம் பாவத்தில் செவ்வாயோட இருக்காரு. ஓகே. 3ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை. 4ஆம் பாவத்தில் கேது இருக்காரு. கேது சூரியன் வீட்டில் பகைன்ற ஒரு நிலையில் இருக்காரு. ஓகேங்களா? 21 டிகிரியில் கேது பூரம் நட்சத்திரம் இருக்காரு. நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்னாதிபதி. லக்னாதிபதி ஸ்டார் இருக்கிறதுனால இங்கே எனிமி வீட்டில் இருந்தாலும் கேது செயல்படும் தன்மையில் தான் இருக்காரு. 5ஆம் பாவம் எம்டி, 6ஆம் பாவம் எம்டி, 7 எம்டி, 8ல் சனி சந்திரன். இந்த லக்னத்துக்கு 3 கூடியவர் சந்திரன். லக்னத்துக்கு 9க்கும் 10க்கும் உடையவர் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் சந்திரனும் 8ஆம் பாவத்தில் இணைந்திருக்காங்க. சனி 4 டிகிரி இருக்காரு. கேது நட்சத்திர சாஸ்திரம் இருக்காரு சனி. அது மாதிரி சந்திரன் 16 டிகிரி இருக்காரு. பூராட நட்சத்திரத்தில் இருக்காரு. நட்சத்திர அதிபதி சுக்ரன். சந்திரன் 8ஆம் பாவத்தில் லக்னாதி நட்சத்திரம் இருக்காரு. பாருங்க, சுக்ரன் சந்திரன் நட்சத்திர சாரத்தில், சந்திரன் சுக்ரன் நட்சத்திர சாரத்தில், நட்சத்திர பரிவர்த்தனை 2 பேருமே இருக்காங்க. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி 8ஆம் பாவத்தில் தனுசு ராசி, நெருப்பு ராசி. அதேமாதிரி என்ன சொல்லுவோம்னா ஒரு உபயராசி. இந்த ராசி ஒரு புனிதமான ராசின்னு சொல்லுவோம். நிறைய தலைமை பொறுப்புக்கு போவது, மிக சிறந்த ஒரு உத்தியோகம், தொழிலில் போய் நிற்கிறது. பெரும்பாலும் உத்தியோகம் டாப் லெவல் ஜாபில் போய் நிற்கிறது. ஒரு ரிசர்வ் பேங்க் டிக்கெட் பணம் இருக்கும் இடத்தையும் கோவில் குளங்களையும் தனுசு மார்கழி மாதம் புனிதமான ராசின்னு சொல்லுவோம். சனி சந்திரன் சேர்க்கை 12 டிகிரி இருந்தாலும்
இது புணர்ப்பு தோஷம் ஓரளவுக்கு வேலை செய்யும், முழுமையாக வேலை செய்யும் சொல்கிறது. ஏன்னா 14 டிகிரி சனி 16 டிகிரி சந்திரன் 12 டிகிரி வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து அந்த புணர்ப்பு தோஷம் திருமணத்தில் ஒரு கசப்பை ஏற்படுத்துவது, விரும்பத்தகாத செயல்கள் சம்பவம் நடப்பது, இதுதான் புணர்ப்பு தோஷம். கண்டிப்பாக மேரேஜ் லைஃப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். 12 டிகிரி தள்ளிக்கு வந்து ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், முழுமையாக தொந்தரவு கொடுக்காது வந்து. முக்கியமாக இந்த ராசி வந்து 8ஆம் இடம் வந்து துர்ஸ்தானம் தான். பாவரீதியே 8, ராசி நல்ல ராசி. அதனால் வந்து இங்கே 8ஆம் பாவத்தில் கிடைக்கிற தீவிர பலன்களை தாங்க முடியும் அளவுக்கு தாங்க முடியும் வந்து. மற்ற சனி வீட்டில் செவ்வாய் வீட்டில் 8ஆம் வீடாக அமைஞ்சு அங்கே கிடைக்கிற தீய பலன்களை விட இந்த தனுசு தீய பலன்கள் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா வந்து காலச்சக்கரத்தில் 9ஆம் வீடு, இது குருவோட ராசியாக இருக்குது. குரு லக்னத்திலே திக்பலமாக இருக்கார். ஓகேங்களா? 10ஆம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை, 9 எந்த கிரகமும் இல்லை. 10ல் ராகு செவ்வாய். இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை கூட திருமணத்தில் ஒரு கசப்பை ஏற்படுத்தும். ராகு 23 டிகிரி இருக்காரு. ராகு வந்து குருவோட புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாயும் குருவோட புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க. ராகு 2வது டிகிரி புரட்டாதி 2ஆம் பாதம், செவ்வாய் புரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராகு செவ்வாய் சனி சந்திரன் தான் பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் கசப்பை ஏற்படுத்தும். இப்போ பாவரீதியான்னு பார்த்தா 1, 6, 10 பாவங்களும் திருமணத்தை ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். இதை தாண்டி ஒன்றா இருக்கிறாங்க நிறைய பேர். அது வந்து அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி தன்மையாக இருந்தால் 1, 6, 10 மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு செப்பரேஷன் ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் 1, 6, 10. நம்ம ராகு செவ்வாய், இந்த ராகு செவ்வாய் கேது, சந்திரன் ராகு சந்திரன் கேது, சுக்ரன் ராகு சுக்ரன் கேது, இதெல்லாம் மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு செப்பரேஷனை கிரியேட் பண்ணும். அதே நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, பெரும்பாலும் பார்ட்னர்கிட்ட எதிர்பார்க்காத பெரும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத இருந்தால் கண்டிப்பாக வாழ முடியும். வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாமே வந்து நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கறது தான் வந்து சனி சந்திரன் பயங்கரமாக பிரிவினை ஏற்படுத்தும். ராகு செவ்வாய் இதுவும் பிரிவினை ஏற்படுத்தும். இப்போ ராகு செவ்வாய் பார்த்தா லக்னத்துக்கு 7க்கும் 12க்கும் முடிவர் 10ஆம் பாவத்தில். 7ஆம் அதிபதி திருமணம், பொது வாழ்வு, சமுதாயம், கூட்டு தொழில்கள், இதெல்லாம் செவ்வாய் தான். 12ஆம் பாவம் விரயஸ்தானம், வெளிநாட்டை குறிப்பிட்டது, மோட்சம், காமம், அயனசயன போகம், தூக்கம், அதிகமான டிராவல் பண்ணுறது, படுக்கை சுகம், இதெல்லாம் செவ்வாய் கொடுத்தன்மை. செவ்வாய் ராகு சேர்றதுனால வந்து இது 10ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு கண்டிப்பாக மேரேஜ் டிஸ்டர்ப் பண்ணோம். சனிச்சந்திரன் இது மேரேஜ் டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து. இப்போ இந்த சேர்க்கை 7ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து மேரேஜ் லைஃப்ல வந்து ஒரு ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். இல்லைன்னா மனக்கசப்போட ஒரு வீட்டில் வாழ்வாங்க. சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்னா வந்து 7ஆம் அதிபதி ராகுவோட கெட்டு போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கன்ஜெக்ஷன் தான். 6 டிகிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கன்ஜெக்ஷன். 2 பேர் குரு நட்சத்திரத்தை சாப்பிட்றாங்க. நட்சத்திராதிபதி லக்னத்தில் இருக்கார். இது வந்து ஒரு ஸ்திர ராசியாக இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து ஒரு காற்று ராசி. இது வந்து சூறாவளி காற்று. அதிகமான தொடர்புகள், கம்யூனிகேஷன்ஸ், இது மூலயமா நிறைய பிரச்சனைகள் வந்து சேரும். முடிவெடுப்பதில் ஈஸியாக சீக்கிரமாக முடிவெடுத்து விட்டு அதன் பிறகு அவங்க கஷ்டப்படுவாங்க. வந்து தப்பான விஷயத்த சீக்கிரம் நல்ல முடிவு நல்ல விஷயம் நினச்சி சீக்கிரமாக டிசைட் பண்ணிவிட்டு அதோட பின்விளைவுகள் சந்திப்பாங்க. இப்போ 10ஆம் பாவத்தில் செவ்வாய் திக்பலமாக இருக்கார். இருந்தாலும் ராகுவோட சேர்க்கை இது வந்து கிரகணம். ராகுவால் செவ்வாய் கிரகணப்படுத்தப்பட்டுள்ளது. செவ்வாயின் பலம் அங்கு குறைவாக இருக்கிறது, ராகுவோட பலம் அதிகமாக இருக்குது. 7ஆம் அதிபதியோட பலம் குறைவு, ராகுவோட பலம் தான் அதிகம். வந்து இப்போ இவங்களுக்கு வந்து செவ்வாய் தசை சந்திரபுத்தி உடையது கடைசி புத்தி. இது முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு வந்து ராகு தசை ஆரம்பிக்கும். வந்து அடுத்து வந்து செவ்வாய் 10ஆம் பாவத்திலிருந்து நிறைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஹஸ்பண்டுக்கு வந்து கணவருக்கு வந்து அவங்க அவங்களோட உடல் அந்த நுரையீரலை கொடுத்துருக்காங்க. நுரையீரல் வந்து 4ஆம் பாவம். கரெக்டாக செவ்வாய் தசை கேது புத்தியில் 2024 வந்து தானம் பண்ணியிருக்காங்க. செவ்வாய் தசையில் கேது புத்தி 2024 வந்து 4ஆம் வீடு தான் வந்து நம்ம நுரையீரல், இருதயம், மார்பகம் இதெல்லாம் குறிக்கும். அந்த வீட்டில் கேதுவோட பீரியடில் வந்து இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த செவ்வாயோட 7ஆம் பார்வை நேராக கேது மேலே விழுது. இப்போ 4ஆம் வீட்டுக்கு அதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்படும் போது, அது 4ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்துக்கும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்படுத்தும் போது இது மாதிரி சம்பவம் நடக்கும். 4ஆம் பாவம் நுரையீரல், அது தன்னோட பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி செவ்வாய் கொடுத்துருக்காங்க. 4ஆம் வீட்டு இந்த செவ்வாயோட நேர் 7ஆம் பார்வை வந்து இங்கே கேது மேலே விழுது. ஓகேங்களா? செவ்வாயோட நேர் 7ஆம் பார்வை வந்து கேது மேலே விழுது.
இந்த கேதுவோட புத்தியில் 4ஆம் பாவம் தான் நுரையீரல், இருதயம், மார்பகம், இது எல்லாமே 4ஆம் பாவம் சமன்படுதான். இதயம் இந்த செவ்வாய் தசையில் ராகு புத்தி, கேது புத்தி செவ்வாய் 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 10ஆம் பாவத்தில் ஸ்திர ராசியில் இங்கே கிடைக்கிற தீய பலன்கள், பெரும்பாலும் தீய பலன்கள் வந்து தொடர்ச்சியாக கிடைக்குது. காரணம் ஸ்திர ராசியாக இருந்தால் ஸ்திர ராசி அதால் தாங்க ஒரு அளவு இருக்குது. ஏன்னா லக்னத்தில் குருவோட சாரத்தில் இருந்தால் வந்து தாங்க முடியுதுனால வந்து இப்போ செவ்வாய் தசையில் கேது புத்தியில் தன் கணவருக்கு அந்த அவங்களோட ஒரு லங்ஸை தானம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 7ஆம் அதிபதி அதோட 7ஆம் பார்வை கேது மேலே வருது, 4ஆம் வீட்டில் கேது வருது. இதுதான் காரணம். இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை திருமண வாழ்க்கையில் நிறைய பிரிவினைகளை ஏற்படுத்துகிறது. 1, 6, 10 பாவங்கள் பிரிவினை ஏற்படுத்தும் பாவங்கள் 1, 6, 10. அந்த 10ல் ராகு செவ்வாய் நிறைய வாய்ப்புகள் உண்டு. சகிப்புத்தன்மையோடு தான் போகலாம், விட்டு கொடுத்துக்கலாம். 8ஆம் பாவத்தில் சனி சந்திரன் சொல்லவே தேவையில்லை. இதுவும் வந்து ஒரு மனக்கசப்பு, மனப்பிரிவு இதெல்லாம் கொடுக்குது. இது எல்லாமே சகிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இருக்க முடியும். இதுதான் நட்பு. அடுத்த தசை ராகு தசையில் 10ஆம் பாவத்தில் வந்து கண்டிப்பாக அடுத்த தசை வந்து ஒரு மாற்றங்கள் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பை டெவலப் பண்ண முடியும். சனியோட வீட்டில் இருக்கிறனால கிரகங்கள் பொறுமையாக தான் வந்து வளர்ச்சியை கொடுக்கும். வந்து 10ஆம் பாவம் வந்து உபஜயஸ்தானம். அங்கே ராகு செவ்வாய் போன்ற தீய குழு நல்ல பலன்களை தரும். இந்த செவ்வாய் ராகுவோட ரொம்ப கிரகணப்படுத்தப்பட்டுள்ளதால் அதால் வந்து அதிகமான பலன்களை அதாவது செய்ய முடியும். அதே வந்து செவ்வாய் 8ஆம் தேதி நட்சத்திர சாரத்தில் இருக்குது. குரு 8ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வந்து அடுத்த தசை ராகு தசை கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் உண்டு. இதுதான் நம்மளுடைய கிரகநிலைகள். கணவருக்கு அந்த நுரையீரல் கொடுத்ததுக்கான காரணம் சொல்லியாச்சு. மேரேஜ் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான பிளானட்டரி பொசிஷன் சொல்லியாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோ பிடிக்கிற நம்பரை வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை, உண்மையான ஜாதகத்தை வந்து எடுத்து போடுறோம். வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் பார்க்க விருப்பம் வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வேறு தலைப்பை பற்றி பேசுகிறேன். நன்றி.